ஐயனே, இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் ஏன் ஒரு சிலரால் மட்டும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் கல்வியிலும் மற்ற அனைத்து துறைகளிலும் ஜெயிக்க முடிகிறது, மற்ற மனிதர்களால் ஜெயிக்க முடிவதில்லை ஏன் என பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டான் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணன், அர்ஜுனா, நான் ஒரு கதையின் மூலம் உனக்கு சொல்கிறேன் என சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு மிகச்சிறிய காட்டுப்பகுதியில் நன்றாக வளர்ந்திருந்த ஒரு ஆலமரத்தில் ஒரு சிட்டுக்குருவி ஜோடிகள் வாழ்ந்து வந்தது. ஆலமரத்தின் பக்கத்திலேயே ஒரு குடிசையில் ஒரு இளம் துறவி வாழ்ந்து வந்தார். இந்த இளம் துறவி அவ்வப்போது இந்த சிட்டுக்குருவிகளை பார்த்ததுண்டு. இந்த சிட்டுக்குருவிகளின் கீச் சத்தம் மனதிற்கு இதமாகவே இருக்கும். ஒரு நாள் துறவியின் குடிசை வீட்டின் பக்கத்தில் இருந்து கிணற்று சுவற்றில் நின்று கொண்டு பயங்கர சத்தத்துடன் ஒருவித அவசர தோணியுடன் கீச் கீச் என்று கத்திக் கொண்டிருந்தது இந்த சிட்டுக்குருவி ஜோடிகள். இந்த சத்தம் இளம் துறவியின் காதுகளில் விழுகிறது. என்ன, இன்றைக்கு இந்த சிட்டுக்குருவிகள் வழக்கத்துக்கு மாறாக அதிக பரபரப்புடன் கத்துகிறது என நினைத்தபடியே தன் குடிசை வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தார் துறவி. துறவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் இந்த சிட்டுக்குருவிகள் பயங்கர சத்தத்துடன் கிணற்று சுவற்றின் மீது நின்று கொண்டு கத்துகிறது. சரி, கிணற்றில் ஏதாவது இருக்கிறதா என கிணற்றை எட்டி பார்த்தார் இளம் துறவி. எதுவும் அவர் கண்களுக்கு தெரியவில்லை. பிறகு அந்த கிணற்றை விட்டு தள்ளி நிற்கிறார். மீண்டும் இந்த சிட்டுக்குருவிகள் கீச் கீச் என கத்த ஆரம்பிக்கிறது. மீண்டும் இந்த சிட்டுக்குருவி நடவடிக்கைகளை கவனிக்கிறார் துறவி. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது திடீரென்று இந்த பெண் சிட்டுக்குருவி மட்டும் கிணற்றில் குதித்து பின் கிணற்று சுவற்றின் மீது பறந்து வந்து உட்கார்ந்து விட்டு தண்ணீரை தன் வாயில் இருந்து உமிழ்கிறது. பிறகு மீண்டும் கிணற்றில் குதித்து தண்ணீரை உறிஞ்சி கொண்டு மேலே பறந்து வந்து உட்கார்ந்து விட்டு வாயில் இருந்த தண்ணீரை உமிழ்கிறது. இந்த செயலை பெண் சிட்டுக்குருவி பலமுறை செய்கிறது. இவ்வாறு செய்ததினால் இந்த பெண் சிட்டுக்குருவி விரைவிலேயே சோர்ந்து போகிறது. பெண் சிட்டுக்குருவியின் செயலினால் இளம் துறவி குழப்பமடைகிறார். சரி என கிணற்றில் ஏதாவது இருக்கிறதா என பார்க்க கிணற்று பக்கவாட்டு சுவற்றில் கால் வைத்து மெதுவாக நீருக்கு நெருக்கமாக சென்று பார்த்தார் துறவி. அப்போது தண்ணீருக்கு அடியில் இந்த சிட்டுக்குருவிகளின் 2 முட்டைகள் ஆழத்தில் இருந்தது. சற்று முன் அடித்த பலத்த காற்றால் மரத்தின் மேல் இருந்த முட்டைகள் நேராக கிணற்றில் விழுந்திருக்கக்கூடும் என சரியாக யோகித்தார் துறவி. இப்போதுதான் புரிந்தது ஏன் இந்த சிட்டுக்குருவிகள் இவ்வளவு சத்தத்துடன் கத்துகிறது என்பதை. பிறகு இந்த சிட்டுக்குருவியின் முட்டைகளை நன்றாக தன்னுடைய துணியால் துடைத்து அதே ஆலமரத்தின் வேறொரு பகுதியில் பாதுகாப்பு வைத்தார் இந்த இளம் துறவி. மீண்டும் கிடைத்த தங்களுடைய முட்டைகளால் இந்த சிட்டுக்குருவிகள் மகிழ்ச்சியில் அங்கும் இங்கும் பறந்தது. சிட்டுக்குருவிகளின் சந்தோஷத்தை பார்த்த இளம் துறவியும் சந்தோஷமடைந்தார் என சொல்லி முடித்தார் கிருஷ்ணன். பிறகு, அர்ஜுனா, இந்த கதையை கேட்டாயா என கேட்டு, இந்த சிட்டுக்குருவியின் முட்டைகள் திரும்ப கிடைத்தது குருவியினாலேயா அல்லது இந்த இளம் துறவியினாலேயா என கேட்டார் கிருஷ்ணன். இந்த இளம் துறவியினால் தான் என்றான் அர்ஜுனன். அதெப்படி அர்ஜுனா என்றான் கிருஷ்ணன். அப்பனே, இந்த சிட்டுக்குருவிகளால் எப்படி கிணற்றில் குதித்து முட்டைகளை எடுக்க முடியும்? அதற்கு 100% வாய்ப்பே இல்லையே. இந்த இளம் துறவிதான் கிணற்றில் இறங்கி பத்திரமாக முட்டைகள் எடுத்து அதை அதே மரத்தில் வேறு ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்க முடிந்தது. இந்த சிட்டுக்குருவிகளால் முடிந்திருக்குமா என பதில் சொன்னான் அர்ஜுனன். பிறகு கிருஷ்ணன் பேச ஆரம்பித்தான். அர்ஜுனா, இந்த சிட்டுக்குருவிகளின் முட்டைகள் திரும்ப கிடைத்தது காரணம் இந்த சிட்டுக்குருவிதான். இந்த சிட்டுக்குருவிகள் தங்களுடைய முட்டைகளை மீட்டெடுக்க குறைந்தபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. சிறிது முயற்சிகள் செய்துவிட்டு முயற்சியை விட்டுவிடவில்லை. தன்னால் ஆன எல்லா கடும் முயற்சிகளும் செய்தது. உயிரே போனாலும் பரவாயில்லை, கிணற்றில் குதித்து தங்களுடைய முட்டைகளை மீட்பதே ஒரே குறிக்கோள் என நினைத்தது. கிணற்று நீரை உறிஞ்சி அதை வெளியே உமிழ்ந்தால் கிணற்று நீர் காலியாகும். அப்போது தங்களுடைய முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்தது. ஆனால் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு இந்த செயல் தன் சக்திக்கு மீறியது என தெரியாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் கிணற்று நீரை காலியாக்க முடியாது என்பது இந்த சிட்டுக்குருவிகளுக்கு தெரியாது. தங்களுடைய முட்டைகளை மீட்க முடியாது என்ற அவநம்பிக்கையும் அதற்கு இல்லை. அதுக்கு ஒரே தேவை தங்களுடைய முட்டைகளை மீட்பதே. அதனால் உடனே களத்தில் இறங்கிவிட்டது இந்த சிட்டுக்குருவிகள். தன் மெய் வருத்தி செய்த முயற்சியால் தங்களுடைய முட்டைகள் திரும்ப கிடைத்தன. இந்த சிட்டுக்குருவிகள் பயங்கரமாக பரபரப்புடன் சத்தமாக கத்தவில்லை என்றால் இந்த இளம் துறவியின் காதுகளை விழுந்திருக்காது. பிறகு சிட்டுக்குருவிகளின் முட்டைகள் அவைகளுக்கு கிடைத்திருக்காது. முட்டைகள் திரும்ப கிடைக்க காரணம் சிட்டுக்குருவியும் இந்த இளம் துறவியும் தான். ஆனால் அதுக்கு அடிப்படை ஆதாரம் சிட்டுக்குருவிகளின் தீவிரமான முயற்சியும் தங்களுடைய முட்டைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற உறுதியான மனம்தான். அதே போலத்தான் சில மனிதர்கள் தங்களுடைய லட்சியத்தில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என முழு மூச்சாக களத்தில் இறங்கி தீவிரமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது திடீரென இந்த சிட்டுக்குருவிக்கு உதவிய துறவியைப் போல ஏதாவது ரூபத்தில் உதவிகள் கிடைத்து வெற்றி அடைந்து விடுகிறார்கள். முயற்சிகள் செய்யாதவனுக்கு இறைவனும் உதவி செய்ய மாட்டான். இந்த பிரபஞ்சமும் அவனுக்கு வழியும் காட்டாது, வாய்ப்புகளும் கொடுக்காது. சிறிது முயற்சி செய்துவிட்டு எனக்கு கடவுள் கண் திறக்கவில்லை என்றும் நான்
அதிர்ஷ்டமில்லாதவன் என்றும் சொல்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை. இதனால் தான் சில சொற்ப மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் பல மனிதர்கள் வாழ்க்கையில் தோற்பதற்கு காரணம் தொடர்ச்சியான தீவிரமான முயற்சியின் அடிப்படையில் தான் என சொல்லி முடித்தான் கிருஷ்ணன்.